வணக்கம் வணக்கம். இனிய கனடா வணக்கம். 2025 ஆண்டிலே 9வது மாதம் 12வது நாள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் எப்போதும் என்னை பொறுத்தளவில் சந்தோஷம். கிட்டத்தட்ட உலகத்திலேயே 75% சனம், அதாவது 75% சனங்களுக்கு சந்தோஷம். காரணம் என்னவென்றால், எங்களுக்கு வருகின்றது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாளும் தான் உண்மையிலேயே எங்கள் எல்லோருக்குமே குடும்ப நாள். எங்களுக்கு இங்கே கனடாவிலே ஒரு நாள் குடும்ப நாள் என்று தருவார்கள் கொண்டாட சொல்லி. ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த சனி ஞாயிறு தான் ஓடும் மட்டும் ஓடி ஓய்ந்து 5 நாள் ஓடி 2 நாள் ஓய்விலே கிடைக்கின்ற குடும்ப நாள். இந்த குடும்ப நாளுக்காகத்தான் நாங்கள் இந்த 5 நாள் ஓட்டம் ஓடுகின்றோம், நேபடா ஓட்டம் ஓடுகின்றோம். காரணம், இந்த 2 நாளும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து பேசி ஒன்றாக உண்டு அந்த ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் திரும்பி எப்போதுமே வராது என்பது மறக்க முடியாத உண்மை. இப்போது இந்த சிக்னல், அதாவது இந்த என்ன சொல்வது, விளக்கு, இந்த விளக்கு பாருங்கள், சிவப்பு, மஞ்சள், பச்சை. அதற்காகத்தான் காத்து கொண்டு நிற்கின்றேன் எனது வாகனத்தை நான் அங்கே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாமல். காரணம் என்னவென்றால், இந்த சிவப்பு விளக்கு, இதை ஏன் சொல்ல வருகின்றேன் என்றால், எங்களை பொறுத்தளவில் எல்லோருமே எங்களிடம் நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே ஓடிக்கொண்டிருப்பார்கள். இந்த நேரம் இல்லை என்பது ஒரு தப்பான வார்த்தை. இந்த சிவப்பு விளக்கு இப்போது பச்சை விளக்கு விழுந்திருக்கின்றது. இந்த பச்சை விளக்கு, சிவப்பு விளக்கு, மஞ்சள் விளக்கு, இந்த மூன்றும் இந்த நேரத்தால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இயந்திரம் அது தட்டி தடுமாறி அது மாறுபட்டால் எல்லோருடைய காரும் தடுமாறி தட்டி விடுவோம், எல்லோருடைய காருமே அடிபட்டு விடும் என்றதை சொல்ல வருகின்றேன். அதே போல் தான் எங்களது நேரம் இல்லை. இந்த நேரம் சரியாக அது இயங்குவதால் தான் நாம எங்கள் எல்லோருமே இதில் நிற்கின்ற அத்தனை வாகனங்களும், இந்த அடுத்த சிவப்பு விளக்கு வந்தது, அத்தனை பேரும் நாங்கள் ஒழுங்காக காலையில் வெளிக்கிட்டு வேலைக்கு சென்று வீடு வந்து சேருகின்றோம். அதே போல் தான் இந்த நேர கட்டுப்பாடு, அது உங்கள் கைகளில் தான் இருக்கின்றது. நேரம் இல்லை என்று ஓடக்கூடாது. என்னை பொறுத்தளவிலே என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லோருமே. உதாரணத்துக்கு, எனக்கு எங்கே நேரம் இருக்கின்றது? 2 மணித்தியாலம் ரோட்டில் நிற்கின்றேன் வேலைக்கு போவதற்கும் வருவதற்கும். 8 மணித்தியாலம் வேலைக்குள் நிற்கின்றேன். மீதி நேரத்தில் எனக்காக 24 மணித்தியாலங்கள் ஒரு வான்காற்றை இயக்கி கொண்டிருக்கின்றேன். அது இயக்குவது என்பதும் கடினமல்ல, சும்மா இயக்குவதல்ல. அதே போல் ஒரு யூடியூப் தளத்தை வைத்து இயக்குகின்றேன். அதோடு எனது குடும்பத்தை பார்த்துக் கொள்கின்றேன். குடும்பத்தில் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் செய்கின்றேன். எனது உறவினர் திருமணம், பிறந்த நாள், இதுகளுக்கும் சென்று வருகின்றேன். எனது அத்தனை வேலைகளையும் செய்தாலும் நான் இதுகளையும் செய்கின்றேன். காரணம், நேரம் இல்லை என்பது ஒரு பொய். அதை தட்டி விட்டு நீங்கள் உங்களை நீங்களே நேரமாக மாற்றுங்கள். எப்போதும் நீங்கள் தான் நேரத்தை முடிவெடுக்க வேண்டுமே தவிர நேரம் உங்களை முடிவெடுக்க கூடாது எப்போதுமே. அதுதான் வாழ்க்கை, வெற்றி, வாழ்க்கையின் வெற்றி. ஓடும் மட்டும் சந்தோஷமாக ஓடிவிட்டு விட்டு கொடுத்து சந்தோஷமாக பயணிப்போம். பாருங்கள், இது யார் உங்களுக்கே தெரியும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அட்டகாசம். நாளையும் நாளண்டையும் சொல்ல முடியாத சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற போதுதான் அது நிச்சயம் புரியும். வாருங்கள், சேர்ந்தே அனுபவிப்போம்.